பார்க்குறீங்களா? தரங்கம்பாடி நம்முடைய தமிழ்நாட்டில் சீகன் பால் அவர்கள் வந்து ஒரு மிஷினரி டேனிஷ்பேட்லேருந்து வந்து அவங்க ஆண்டோட ஊழியத்தை கடற்கரை வழியாக வந்து இந்த ஊரில் வந்து கட்டளை ஊழியத்தை செஞ்சவங்க. முதலாக அவங்க வேதாங்கமத்தை அச்சிட்டது, அச்சு எந்திரத்தை கண்டுபிடிச்சது அவங்கங்கிற ஒரு பெருமை அந்த மகனுக்கு உண்டு. 18 மொழிகளை கப்பலில் வரும்போதே படிச்சிருக்காருன்னு பாருங்க. நமக்கு ஒரு மொழி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் அவர் 18 மொழிகளை கற்று இவ்வளோ ஆலயத்தில் 18 மொழிகளில் என்ன செஞ்சிருக்கு, ஆராதனைலாம் நடந்திருக்கு. இப்போ இந்த அச்சு எந்திரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலாவது வந்து அந்த மரப்பலகையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இருக்குல்ல ஒரு மரப்பலகை. அப்புறம் படிப்படியாக இது ஒரு இயந்திரம். ஆனால் வந்து இது மனுஷன் கையால் தான் இயக்கணும். அப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக வழியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி வழிவந்தது தான் இந்த இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த காரியம். அது மட்டும் இல்லை பாருங்க, இதெல்லாம் நிறைய அச்சு இயந்திரங்கள் இருக்குது. அப்புறம் இது வந்து சமீபத்தில் இப்போ வந்து கரண்ட் மூலமாக எடுத்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த கரண்ட் மூலமாக இந்த புத்தகங்களை அச்சுட்டு ரூத்து புத்தகம் வர அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சீகன் பால் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. நம்மளுடைய தாய்மொழியில நமக்கு தந்த பெருமை அந்த மிஷினரி சாரம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பைபிளை நமக்கு தந்திருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக நம்ம எல்லாமே நினைக்கக்கூடாது. இதுதான் பாருங்க அந்த இதோட கட்டிங் மிஷின். சரியா, அந்த இதெல்லாம் கட்டிங் மிஷின் நல்லா எல்லாம் சுருங்குலாம் எல்லாம் இருக்குது. நல்லா எல்லாத்தையுமே இப்போ பார்வைக்காக வச்சுருக்காங்க. இப்போ நவீன முறையில் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒரு கட்டிங் மிஷின்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த அது ஆரம்பத்தில் அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த எழுத்துக்களை எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்காங்கிறத முதல்ல இருந்து அதோடைய வரலாறு அழகாக இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் இங்கே வந்து பாருங்கள். ஆண்டோட நாம என்ன செய்யும், மகிமைப்படும். அது மட்டும் இல்லை, பிறகு இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் அவங்க அச்சு எழுதி எப்படிலாம் பண்ணாங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு ஞாபகம் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், வரணும். நான் இங்கெல்லாம் பாருங்கள் அந்த எழுத்து வடிவில் ஓலைச்சு வடிவில் இருந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் ஓலைச்சு வடியில் தான் எழுதப்பட்டிருக்குது. அந்த ஓலைச்சு வடி தான் அங்கே மெதுவாக பண்ணி கடைசியில் அப்புறம் என்ன செய்கிறாங்க, இந்த புதிய ஏற்பாடை என்ன செஞ்சுருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. அப்புறம் ரூத் வர அந்த பழைய ஏற்பாடையும் அவங்க கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால் இப்போ நம்ம கையில் எல்லா 2 வித பைபிளும் இருக்குது. அதனால் தயவுசெய்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி நம்முடைய தாய்மொழியில் நமக்கு தந்த அந்த பைபிளை கருத்தாய் கவனமாக வாசிப்போம். இந்த வரலாற்றை நீங்களும் வந்து பாருங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள். சரியா? காட் பிளஸ் யூ. அப்புறம் இப்படியே வந்தால் கூட அந்த எழுத்துக்கள்லாம் நான் இருக்குது. அவர்கள் எழுதின எழுத்து, இந்த மியூசிக் உள்ள எழுத்துக்கள்லாம் நல்லா இருக்குது. இந்த 1706, 11, 1711 வரை அவங்க ஆண்டோட ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. 37 வருஷம் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. 37 வருஷத்துல பெரிய சாதனையை சாதிச்சிருக்காங்க. அது ரொம்ப மகத்தான ஒரு வேலை. நம்ம எத்தனை